என்ன இன்ஜின் நின்னு போச்சு? தண்டவாளம் பெந்திருச்சா? இல்ல தம்பி, இந்த வண்டி போய்க்கினே இருந்து எதிர்த்தாப்புல ரயில் வண்டி வந்து மோதிடுச்சுன்னா அந்த வண்டி கவுந்துரும் இல்ல, அதனால அங்க வண்டி வரதான் பாத்துக்கிற அப்புறமா நம்ம வண்டியை கலப்புவோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்லட்டுமா? 4 பேரும் தண்டவாளத்துல காதை வச்சு கேட்டா ரயில் வர சத்தம் கடகடன்னு காதுல விழும். என்ன புத்திசாலித்தனமான யோசனை. எல்லாரும் படுக்கலாம் வாங்க. படுங்க படுங்க படுங்க. சுடுது. பாத்துனே. கேக்குது. ரயில் வர சத்தம் கேக்குது, ஆனா வண்டியை காணோம். தொலைவுல வருது, அதான் கண்ணுக்கு தெரியல. அண்ணா, தண்டவாளம் இந்த அதிரதிருது, வண்டியை காணோம். டேய், ரயில் வருதுடா. என்ன அம்மா குரல் மாதிரி இருக்குது? அம்மா எங்க வருது பின்னாடி? பாவி பயல்களா, தண்டவாளத்துல தலையை குடுக்குற அளவுக்கு உங்களுக்கு என்னடா வந்தது? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தண்டவாளத்துல தலையை வைக்கலமா, பின்ன ரயில் வரதான்னு பார்க்கத்தான் வச்சோம். ஆனா அந்த முட்டாள் ரயில் மடத்தனமா பின்னாடி வந்துடுச்சு. ஏன்பா சிரிக்கிறீங்க? இந்த பாருமா, இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்ததுக்கு பேசாம தண்டவாளத்திலே படுக்க விட்டுருக்கலாம். இல்ல நீயே தலைய வச்சு படுத்திருக்கலாம். பாத்தீங்களாடா, உங்களால நான் எவ்வளவு கேவலப்படுறேன். அண்ணே, அம்மாவை கேவலப்படுத்திட்டாங்களாம். இவங்கள சும்மா விடக்கூடாது. ஜெய் அனுமதி. இவங்கதான் முரட்டு பசங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே, கொஞ்சம் அடக்கி வைக்க கூடாதா? நான் இப்ப வரலைன்னா 4 கொலை விழுந்திருக்கும். இல்ல 5. பாத்தீங்களா, நான் என்ன பண்றது தம்பி? நான் கொஞ்சம் அசந்தா போதும் இப்படி எங்கேயாவது கிளம்பிடுறாங்க. சோத்தை வடிச்சு வச்சுட்டு ஊரெல்லாம் தேடினேன், இவனுங்க எங்க இருக்கானுங்க? பாத்தீங்களா தம்பி? ஆமா, இன்னைக்கு நாச்சி முத்தே துணை. போடு துணி, அப்பலாம் போடு. இந்தா பெரியண்ணனுக்கு ஒரு உருண்டை, சின்னண்ணனுக்கு ஒரு உருண்டை, இது எனக்கு, கடைக்குட்டிக்கு ஒரு உருண்டை. நாச்சி முத்தே, நாம செய்யறதாண்டா சரி. இந்த சாப்பாடு ரசம் மோருன்னு தனித்தனியா சாப்பிட கூட எப்படியும் உள்ளதானே போய் கலக்க போகுது. அத முன்னாடியே உருட்டி விட்டு கலந்துட்டா எவ்வளவு நேரம் மிச்சம். சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடிக்கிறோமே, அதையும் இதுல சேர்த்து கலந்துட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். அதுக்கப்புறம் கடைசியா வாழைப்பழம் தின்றோமே, அதையும் சேர்த்து பிசைஞ்சிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். குடுங்க, சேர்த்துருவோம். வாழைப்பழத்தை கசக்கி. ஐயோ, டேய் என்னடா இது?
தினமும் குழம்பு கூட்டு பொரியலன்னு ருச்சி ருச்சியா ஆக்கி வைக்கிறேனே, இப்படியா போட்டு திங்கிறது? வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் ஆகி தொலையட்டும். வாய்க்குள்ள போகும்போது கொஞ்சம் ருச்சியா இருக்க வேண்டாமா? வேணும்னா புண்ணாக்கியும் கலந்துக்குவோம். நீ சும்மா இரு. இந்த சாப்பாட்டு விஷயத்துல நாச்சி முத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுபடிதான் நாங்க நடந்துக்குவோம். நீ உள்ள போ. ஐயோ, உங்களை சொல்லி திருத்த எனக்கு திராணியும் இல்ல, சொன்னதை புரிஞ்சுக்க உங்களுக்கு திறமையும் இல்ல. கடவுள் உங்க தலையில என்ன எழுதிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். தலையில நம்ம அம்மா சரியான மக்குடா. எப்படி? இல்ல வருஷம் 2 தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்புறம் எவ்வளவோ தடவை மழையில நினைக்கிறோம். அதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம தலையில எழுதுனது அப்படியேவா இருக்கும்? அழிஞ்சிராது. ஏமா என்னம்மா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கப்பா, தூங்குறேன். நீ தூங்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? அதானே நீ வழக்கமா சொல்ற கதையை கேட்டுட்டு தானே நாங்க தூங்குற வழக்கம். அம்மா கதையே சொல்லுமா, அசதியா இருந்தா கை கால் அமுக்கி விடுறோம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீங்க 4 பேரும் சேர்ந்து கை காலை பிடிச்சு விட்டா எனக்கு உடம்பு வலி போகாது, உயிர் தான் போகும். எங்களுக்கு தெரியாம அது போயிடுமா? நீ பேசாம படு, வலிக்காம பிடிச்சு விடுறோம். அண்ணே இது ஏன் கால்? பட்டா இது ஏன் கால்? அதெல்லாம் முடியாது, கைதான் உங்களுக்கு, கால் எனக்கு. கையோ காலோ நீங்க முடிவு பண்ணீங்க, எனக்கு கழுத்தை விட்டுருங்க. டேடே விடுங்கடா, ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? என்ன விட்டுருங்க, கதைய சொல்றேன். எல்லாரும் ஒத்துமையா இருங்க, இல்லன்னா அந்த 4 எருதுங்க கதையாயிடும். அது யாருமா அது 4 எருதுங்க? அது கதையில வருது. வரட்டும் வரட்டும். ஒரு காட்டுக்குள்ள 4 எருதுங்க ஒத்துமையா மேஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு தின்னணும்னு ஆசைப்பட்ட ஒரு புலி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தது. அது 4ம் ஒன்னா சேர்ந்து புலிய விரட்டி அடிச்சிருச்சா? அதுங்க பிரிஞ்சு இருந்தா தான் தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைச்ச புலி ஒரு குள்ள நரிய பிடிச்சு எருதுங்க கிட்ட தூது விட்டுச்சு. தந்திரசாலியாச்சே நரி 4 எருதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுகளை தனித்தனியா பிரிச்சிடுச்சு. அவ்வளவுதான். தனித்தனியா மேஞ்ச ஒவ்வொரு எருதும் அந்த புலிக்கு பலியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நல்ல முத்து. எனக்கு மட்டும் புரியாம இருக்குமா நாச்சி முத்து? ஓ, உங்க 2 பேருக்கும் புரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் புரிஞ்சு போச்சு டாய் தங்கமுத்து. எனக்கு மட்டும் புரியாதா? சுத்தம். என்னடா புரிஞ்சுக்கிட்டீங்க? அத நாங்க சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவோம். என்ன தம்பிகளா? ஆமா. முருகா. என்னடா இது? வயலுக்குள்ள காளை மாடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு, வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தாதா இருமா, நீ விரட்டாத. நாங்க தானே மேய விட்டோம். நீங்களா மேய் விட்டீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏமா நேத்து ராத்திரி 4 எருதுங்க கதை சொன்னியே, நினைவு இருக்கா? ஆமா. அந்த 4 எருதுங்களை அந்த புலி ஏன் அடிச்சுது சொல்லு பாக்கலாம். தனித்தனியா மேய்ஞ்சதுனால. அதான் தப்பு. காட்டுல போய் அதுங்க மேய்ஞ்சதாலதான் அந்த கதி. பேசாம வயல்ல மேய்ஞ்சிருந்தா புலி வந்திருக்குமா இல்ல அதுங்களை அடிச்சிருக்குமா? அதனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களே நம்ம வீட்டு வயல்லையே மேய விட்டோம். எப்படி? நீ சொன்ன கதையில இருந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டியே, இதான் நீ புரிஞ்சுக்க. ஐயோ கடவுளே, நல்ல புள்ளைங்கடா. ரொம்ப நன்றிமா. உங்களை பெத்ததை விட 4 குழவி கல்ல பெத்திருக்கலாம். இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போறேன். அவன் கை காலை பிடிச்சாவது அவன் மகளை பொண்ணு கேக்குறேன். உங்க 4 பேர்ல அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டும். அவ காலடி எடுத்து வைக்கிற நேரத்திலயாவது உங்களுக்கு நல்ல புத்தி வருமானு பாக்கலாம். என்ன மைனர், என்ன போட்டீங்க? ராணி. அப்படியா? அப்போ என்னது கர்ச்சி போட்டு எடுக்கிறீங்க? என் மனைவி இறந்ததுல இருந்து நான் ஒரு கடுமையான விரதத்துல இருக்கிறேன். எந்த பொண்ணையும் கையால தொடர்றதில்லைன்னு. அது சீட்டு ராணியா இருந்தா என்ன, ரோட்டு ராணியா இருந்தா என்ன? பண்ணையார், நானும் எத்தனையோ ஏகபத்தினி விரதங்களை பார்த்திருக்கேன். அவங்க அத்தனை பேர்லயும் நீங்க ஒரு தனிப்புறவி. வணக்கம். சௌக்கியமா இருக்கியா தம்பி? என்ன விஷயம்? உன்னையும் பொன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க அத்தை, வாங்க. தம்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி சரி, என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. அத்தை, அப்பா கூட பேசிட்டுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. என்ன விஷயம்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்ப்பா இருக்க. ஆமா. என் பிள்ளைங்க கல்யாண விஷயமா உன்னை கலந்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? ஸ்ரீரங்கத்து உலக்கையும் உன் அதிசய பிள்ளைங்களும் ஒண்ணு. அவனுங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது சம்பந்தம் வந்ததுன்னா வளைச்சு போட்டுக்க. நானும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றேன். குறை வராம இருக்க ஒரு பிடி அள்ளி போட்டுக்கிறேன். அப்ப நம்ம பொன்னி? பொன்னியா? அவளுக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டி?
இந்த ஜில்லாவுல இருக்கிற அத்தனை லட்சாதிபதியும் அவளை கொத்திக்கிட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல அழகு, அறிவு, அந்தஸ்து உள்ளவனா பார்த்து நானா ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறேன், தெரியுமா? அத்தை காஃபி. வேண்டாம்மா. ஆசையோட குடுக்கறா, வாங்கி வாயில ஊத்திக்க. பரவாயில்லப்பா. அத்தை ரொம்ப தாங்காத. அவங்க என்ன நம்ம சம்பந்தியா? அப்பா சம்மந்தியா வரக்கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்ல. பொன்னி, பொன்னி, கொஞ்சம் நில்லுங்கம்மா. உங்க தம்பி உங்களை எடுத்தறிஞ்சு பேசுனதுக்கு அவருடைய நண்பருங்கிற முறையில மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. பரவாயில்லைங்க. என் வருத்தம் எல்லாம் என் பிள்ளைங்கள யாராவது ஒருத்தனுக்கு அவன் பொண்ணை கொடுத்துருக்கலாமேன்னு தான். அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க 4 பிள்ளைங்களுக்கும் நல்ல இடத்துல நான் பொண்ணு பார்த்து தர்றேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? சிரமத்தை பார்த்தா நாட்டுல நல்ல காரியமே நடக்காதுமா. நம்ம வீட்டுல எலி தொலை அதிகமாயிடுச்சு. அதனால விஷத்தை கலந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் தொலைச்சிடாதீங்க. வேணாமா, எலிய சாவட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்தாளிங்க வராங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. குளிக்கணுமா? விருந்து எலிங்க வராங்க. போங்க போங்க. நீ சாப்பிட்றாத. சாப்பிட மாட்டேன். அப்பாடா, விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி வச்சேன். இல்லன்னா எல்லாமே காலி ஆயிருக்கும். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்கதான் பொண்ணு வீட்டுக்காரங்க. நான் பொண்ணுங்களுக்கு அப்பா, அவரு பெரியப்பா. இல்ல பெரியப்பா. சாப்பிடுங்க. காபி கொண்டு வரேன். நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன். என்னங்க எனக்கு? இந்தாடி, இந்தாங்க அண்ணி. அண்ணே வேண்டாம் வேண்டாம். சொன்னேனே பெரிய மனுஷன் கேட்க மாட்டேன்ட்டீங்களே. சாப்பிடுங்க அண்ணே. சொன்ன கேட்க மாட்டீங்களா? என்ன பண்றீங்க எல்லாரும்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? விடுங்கடா, விடுங்கடா அவங்கள. நிறுத்துங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? எல்லாம் விஷம் உருண்டைங்க. எலிய கொல்ல எங்க அம்மா செஞ்சு வச்சத எல்லாருமா எடுத்து தின்றாங்களே. நாங்க வரலன்னா செத்து போயிருப்பாங்க தெரியுமா? விஷமா? மைனார், ரொம்ப நல்லா இருக்கியா நீ பண்ணிருக்கிற காரியம்? போய் போது கொலையாளர் குடும்பத்துல சம்மதம் பேசுறதுக்கு கூட்டு வந்துரு. கொஞ்சம் அசந்திருந்தா தாடிக்காரன் என்ன கொண்டு இருப்பாங்க. எங்க மேல என்னையா உமக்கு விரோதம்? பச்சை பகல்ல பகிரங்கமா விஷத்தை வச்சிருக்கீங்க. அண்ணா, இவங்கள்ட்ட என்ன பேச்சு? நேரா போலீஸ்ல போய் சரணடைய வாங்க. நாம வச்சு வைக்கலீடா. அப்ப புகார் கொடுப்பாங்க. வாங்குறேன்டி. பேய் முழி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க. இல்லங்க. நடந்தது என்னன்னா, உங்க வழக்கத்தை எல்லாம் அந்த வழக்கண்ண மேனர்கிட்ட சொல்லுங்க. வாங்க. கோயில் மாடுகளை பிடிச்சு கட்டுங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்து போச்சு. ஏமா என்ன குழப்பம்? பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தின்னுடுவாங்களேன்னு விஷம் கலந்திருக்குன்னு போய் சொன்னேன். குழப்பமா போச்சு. அப்ப அது விஷம் இல்ல, லட்டுதான். வாங்க அத்தை வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? க்ஷேமலாபெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். உள்ள போ. அப்பா பொன்னி, உன் வீட்டுல நடந்த அவமானம் மாதிரி என் வீட்டுல நடந்திருந்தா 4 பசங்களுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருப்பேன். வெளியில தலை காட்ட முடியல. அந்த மாதிரி அவமானம் மறுபடி ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என்ன முடிவோட? இதோ பாரு. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? வரப்போற என் மருமகளுக்காக இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச சொத்துப்பா. கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க இதையெல்லாம் இரும்பு கடையில வித்தாலும் வித்துடுவாங்க. நீ ஒண்ணுக்கா, இரும்பு கடையில வித்தாலும் பரவாயில்ல, பேரிச்சம்பழ கடைக்காரனுக்கு போட்டு ஆளுக்கு 4 பேரிச்சம்பழம். அக்கா, அந்நியரோ அசலாரோ இதை கொடுத்தா நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். உடன்பிறப்பு நீ கொடுத்திருக்கிற, தட்டி கழிக்க முடியாது, பாதுகாக்கிறேன். அதனாலதான் வாங்கிக்கிறேன். அக்கா, ஒரு சின்ன விஷயம். என்ன தம்பி? இந்த விவரம் உன்னையும் என்னையும் தவிர ஒரு ஈ எறும்புக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா இதுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிடும். இது யாருக்குமே தெரியாதப்பா. அப்பா, அது போதும். பொன்னி, அத்தைக்கு மோர் கொண்டா. சாப்பிடுங்க அத்தை. வேண்டாம்மா. என்னக்கா? என்னமோ தலை சுத்துறா போல இருக்குப்பா. வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ. நான் இங்க படுத்துட்டா என் பிள்ளைங்களுக்கு யாரப்பா சோறு போடுவாங்க? பொன்னி, அத்தை கூடவே போய் ஜாக்கிரதையா வீட்டுல விட்டுட்டு வா. வரேன் தம்பி. வாங்க அத்தை.
லட்சாதிபதி மாப்பிள்ளையா தேடணும்னு நினைச்சேன். இப்ப கோட்டீஸ்வர மாப்பிள்ளையா தேட வேண்டியதா போச்சு. அத்தை, ஏதாவது தைலம் தேய்ச்சி விட்டுமா? ஒண்ணு வேண்டாம் பொன்னி. கொஞ்ச நேரம் நீ என் பக்கத்திலேயே உட்கார்ந்தா போதும். அவர் வந்துருவாரு. நீ யாரு சொல்ற? உங்க 3வது பிள்ளையை தான் சொல்றேன். என்ன பார்த்தா மாயமா மறைஞ்சிடுவாரு. அதனாலதான். ஓஹோ, என் 4 பிள்ளைங்கள்ல அவன் ஒருத்தந்தாமா கோவக்காரன். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். என்ன பொன்னி, அவனை விட்டு கொடுக்காம பேசுறியே? நான் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பொன்னி, நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்தேன். அத்தை, என்னாச்சு அத்தை? என்னாச்சு உங்களுக்கு? அத்தை, நெஞ்சு வலிக்குதும்மா. நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, என் பிள்ளைங்க எங்கெங்கயாவது சுத்திட்டு இருப்பாங்க. போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. நாங்க வந்துட்டோம். என்னம்மா அப்படி பாக்குற? உனக்கு விஷயம் தெரியுமா? நாங்க முந்தி மாதிரி முட்டாளுங்கல்ல, புத்தாளிங்களா ஆயிட்டோம். ஆமாமா, நீ சொன்ன 4 எருதுங்க கதையை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களை நம்ம வயல்ல மேய விட்டோம். ஆமாமா, கதை பிரகாரம் நாங்க 4 பேர் என்னைக்குமே ஒத்துமையா இருப்போம். நீ கவலையே படாத. என்னன்னு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அம்மா ஆடாம அசையாம அப்படியே கிடக்கு. அம்மா, அது எந்திரிச்சா நமக்கெல்லாம் கதை சொல்லணும்ல, அதனாலதான் தூங்குற மாதிரி பாசாங்க செய்யுது. ஏன் பொண்ணு அழுகுற? அத்தை இறந்து போயிட்டாங்க. இப்படி எத்தனை நாளைக்கு உட்காந்துக்க போறீங்க? அதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியல பொண்ணி. உங்க அம்மா ஆசைப்பட்டபடி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா கடுமையா உழைக்கணும். எங்க போய் உழைக்கிறது? உங்களுக்கு தான் நல்ல நீச்சலா இருக்கே. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆளுங்களை வச்சு வேலை செய்யலாம்னா எங்க பேச்சு யாரு கேட்பாங்க? அப்போ எங்காவது வெளியில போய் வேலை செய்யுங்க. எங்க அப்பா எப்பேற்பட்ட ஜமீன்தாரு, அவர் பிள்ளைங்க நாங்க எப்படி போய் கண்டவங்க கிட்ட வேலை செய்யறது? சரி, வெளியில போய் வேலை கேட்காம எங்க அப்பா கிட்ட வந்து கேளுங்க. ஐயோ, மாமா கட்டியா? அவருதான் எங்களை கண்டா கண்ணுக்கும் ஆகாது, கரிச்சும் கொட்டுவாரு. அதெல்லாம் அப்ப இப்ப கோச்சுக்க மாட்டாரு. அண்ணே, அப்ப தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மாமா கிட்டே போய் வேலை கேட்போம். ஜோக்கர் ராணியா? ஆமா, எங்கிட்ட ஒண்ணு கூட வரலையே. இருக்கிற ராணி பூரா என்கிட்ட வந்துடுச்சே. அது எப்படி? நீங்க தானே சொன்னீங்க சீட்டு ராணியா இருந்தாலும் ரோட்டு ராணியா இருந்தாலும் சீண்ட மாட்டேன்னு. அப்ப இந்த ஆட்டம் உங்களுக்கு தான் சொல்லுங்க. ஆமா, அடுத்தவங்க உணர்ச்சிகளுக்கு எப்பவுமே மைனர் மதிப்பு கொடுப்பார். வணக்கம் மாமா. வாங்கடா அடி முட்டாள்களா. எங்க இங்க நாங்க இப்ப அனாதைங்களாயிட்டோம் மாமா. ஆசிரமத்துல சேர வேண்டியது தானே? உழைச்சு சம்பாரிச்சு ஓஹோன்னு நாங்க இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டுச்சு. உங்களுக்கு தான் காடு கரம்பெல்லாம் இருக்கே, போய் மாடு மாதிரி உழைக்க வேண்டியது தானே? எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது மாமா. எல்லாத்தையும் அம்மா தான் பாத்துட்டு இருந்துச்சு மாமா. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்தணும் மாமா. வேலைக்கு சாப்பாடு போடணும் மாமா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது மாமா. இது என்ன தர்மசத்திரம் நினைச்சீங்களா? போங்கடா போக்கத்த பசங்களா. பண்ணையார், தாயில்லா பசங்க, தாய் மாமன் நீங்க. பசி பட்டினில கிடந்தா அந்த பழி உங்க தலையில தான் விழும். 10ஓட 11 இவங்களே உங்க பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாஸ்தவம் தான், ஆனா வடிகட்டின முட்டாள்களா இருக்கிறானுங்களே. மாமா, வேணும்னா இனிமே வடிகட்டாத முட்டாளா இருக்கிறோம். சொன்னீங்களே பாத்தீங்களா? இத பாருங்க, ஒண்ணும் பேசக்கூடாது. மாமா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். என்ன? சரிங்க மைனர் மாமா. அம்மாவையும் ஆண்டவனையும் வேண்டிக்கிட்டு நாளை காலையில வந்து சேருங்க. நன்றி. என்னங்கடா தொலைவா இருந்து கும்பிடுறீங்க? போடா போடா போடா. என் பேர் ராணி. என்ன விஷயம்? நான் ஊர் ஊரா போய் டான்ஸ் நடத்திட்டு இப்ப இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்ல நீங்க வச்சதான் சட்டம்னு சொன்னாங்க. ஒரு 4 நாளைக்கு கேம்ப் போட்டு டான்ஸ் ஆட நீங்க அனுமதிக்கணும். இடுப்பு உடைஞ்சிடும். இந்த ஊர்ல நாங்க கட்டுப்பாடோட இருக்கோம். இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நீ வேற ஊரை பார். இது பாருங்க, ஒரு நாள் கேம்ப் போட்டு டான்ஸ் ஆடுறேன். ஊர்ல எல்லாரும் கட்டுப்பாடோட இருந்து டான்ஸ் பார்க்க வரலனா அடுத்த நாளே மூட்டை கட்டிடுறேன். நீ சொல்றத வச்சு எங்க ஊர் ஜனங்களை நான் எடை போடுறதுக்கு தயாரா இல்ல.
இடத்த காலி பண்ணு. ஆக எல்லாரும் இந்த ஊர்ல யோகியன்னு சொல்றீங்க. சரி, இது வரைக்கும் உங்ககிட்ட அனுமதி கேட்டேன். இப்ப சவால் விடுறேன். இந்த ஊர்ல கேம்ப் போடுறேன். ஒருத்தன் கூட யோகியம் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன். சவாலை ஏத்துக்க தயாரா? மூடுவாய். இந்த ஊர்ல யார் யோக்கியம் யார் அயோக்கியங்கிறது வேற விஷயம். இவரை மீறி இங்க எதுவுமே நடக்காது. ஜாக்கிரதை. மைனர், இவகிட்ட என்ன பேச்சு? இந்த கோஷ்டியே இந்த ஊர் எல்லைக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லைக்குள்ள தானே இருக்க கூடாது. சரி, நான் போறேன். ஆனா எல்லையை தாண்டி நான் வர மாட்டேன். உங்க ஊர்க்காரங்க வராம நீங்க பாத்துக்கங்க. என்ன திமிரா பேசிட்டு சில்கு சில்கு சில்குன்னு போறா பாத்தீங்களா? அவ திமிர அடக்கணும்னா அவ இருக்கிற இடத்துக்கு நம்ம ஊர்க்காரர்களை போக விடாம தடுத்து வைக்கணும். சரியா சொன்னீங்க. இப்பவே புறப்படலாம். இந்த நேரத்துல நான் எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறேன்? நம்ம ஊருக்கு டான்ஸ் ஆடுற பொண்ணு ஒருத்தி வந்து இங்க டான்ஸ் ஆடணும்னு சொன்னா, எங்க ஊர் ஜனங்க கட்டுப்பாடு உள்ளவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதையும் பார்க்கலான்னு சவால் விட்டுட்டு நம்ம ஊர் எல்லையிலேயே போய் டேரா போட்டு இருக்கிறா. நீங்க யாராவது அத்துமீறி அந்த டான்ஸ போய் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பறி போயிடும். கொட்டாயில கொட்டு சத்தம் கேக்குது பாத்தீங்களா? யாரும் போயிடாதீங்க. ஆக ஐயா, என்ன ஐயா? வயித்த கொஞ்சம் கலக்கிற மாதிரி இருக்கு. வாய்க்கா பக்கம் போயிட்டு ஓடி வந்துடுறானே. ஓடு ஓடு. ஆக அண்ணே அண்ணே, என்ன? வயல்ல தண்ணியை திறந்து விட்டு வந்தேன். அதிகமா பாஞ்சதுன்னா பையனெல்லாம் அழிஞ்சே போயிடும். போய் அடைச்சிட்டு வந்துடுறேன். போய் தொலையா. எங்க விட்ட? ஆக ஆக பஞ்சாயத்து என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நாங்க தலை வணங்குறோம். இப்ப நாங்க வர்றோம். வரடே வா. நீ தொலை. என்ன மைனர், அறிவு கட்டவனங்கள் எல்லாம் மேடையில உட்கார வச்சுட்டு நல்லவங்க எல்லாம் கீழே உட்கார வச்சிட்டீங்களே. அவங்க எல்லாம் உங்க ஆளுங்க தானே? அப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் மைனர், இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க? கொட்டிச்சதம் கேட்டது இல்ல, ஓடிட்டாங்க. மைனர், நீங்களும் போறீங்களா? நான் போக மாட்டேன். அப்ப ஒண்ணு செய்யுங்க. ஊர்ல மிச்ச மீதி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் அமைக்கி பாதுகாத்துங்க. நான் அவளை போய் ஒரு கை பாக்குறேன். எங்க எல்லாம் கூட்டமா போறீங்க? உங்களுக்கு விவரம் தெரியாதா? ஊருக்கு வெளியே டான்ஸ் நடக்குது, அதை பார்க்க தான் போறோம். நீ வரலையா? டான்ஸ் போலாமா? டான்ஸ் பார்க்க காசு கடன் சொல்லி பாப்போம். இதெல்லாம் வித்துலாமா? ஐயோ, இந்த சாமான்லாம் மாமாவுது. ராத்திரி நேரத்துல எவன் இதெல்லாம் வாங்குவான்? அதெல்லாம் எதுக்கு? கீத்துல சந்து பந்து இருக்காதா? அதுல பாப்போம்.
நடக்கும் பூந்தேரு இனிக்கும் தேனாரு இரண்டும் ஒன்னாச்சு சதிராட நான் சின்ன ராணி செவத்த மேனி என் கண்ணு பட்டா சிலுத்து நிற்கும் உங்க மேனி சத்தல பொத்தல பார்க்காத சங்கதி என்னன்னு கேட்காத விரல வாயில வைக்காத விசிலு அடிச்சு சொக்காத நான் சின்ன ராணி செவத்த மேனி என் கண்ணு பட்டா சிலுத்து நிற்கும் உங்க மேனி நிறுத்து. மாமா முதல்ல நீ இந்த இடத்தை காலி பண்ணணும். என்கிட்ட தோத்து போனதா ஒப்புக்கொள்ளுங்க, இப்பவே காலி பண்றேன். நீ ஒரு நாடோடி, நான் இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன். நான் எதுக்காக உங்ககிட்ட தோக்கணும்? இந்த ஊர்ல ஒருத்தங்க கூட யோகியம் இல்லைன்னு நிரூபிக்கிறேன்னு உங்ககிட்ட சவால் விட்டேனே, ஞாபகம் இருக்கா? இப்ப உங்களையே நான் இருக்கிற இடத்துக்கு வர வச்சிட்டேன். அது உங்களுக்கு தோல்வி இல்லையா? வாய்க்கொழுப்பா, உன் ஆட்டத்தை பார்க்க வந்த ஜனங்களை விட்டே உன்னுடைய கொட்டகையை பிரிக்கிறனா இல்லையா பார். அப்ப தெரியும் யார் ஜெயிச்சது யார் தோத்ததுன்னு. கொஞ்சம் நில்லுங்க பண்ணியறையா. உன் பேரு? ராணி. பேர்ல மட்டும் ராணி இல்ல, அழகுலயும் ராணி தான். போங்க, நீங்க போய் சொல்றீங்க. நிஜமா தான் சொல்றேன். உன் ஆட்டத்தை பாக்குறதுக்கு ஜனங்க குவியல் குவியலா வராங்களே, அதுல அர்த்தம் இருக்கு. எத்தனை பேர் வந்தா என்ன, ஊருக்கு பெரிய மனுஷன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையே? அப்ப பிடிக்கல, இப்போ இப்ப மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே பிடிக்கும். நிஜமாவா? ஆமா. பசங்களா, மாமா. சோ, மாமான்னு கூப்பிடாதீங்க, சாதாரணமா கூப்பிடுங்க. சரி, இந்த மரம் பூச்சி புடிச்சு போச்சு, காய புடிங்கி போட்டுட்டு மரத்தை வெட்டிடுங்க. சரிதானா? சரிங்க மாமா. ஐயோ, மாமா மாமா மாமான்னு உயிரை எடுக்கிறானுங்க. அண்ணே, இந்த காயெல்லாம் பறிச்சு போட்டு மரத்தை வெட்டுறதுன்னா ரொம்ப நேரமாகும். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அப்போ நீ மேல ஏறி காயெல்லாம் பிடிக்கி போடு, நான் மரத்தை வெட்டி சாச்சிடுறேன். சாபாஷ், அருமையான யோசனை. உங்க அறிவே அறிவுனே. மெதுவா மெதுவா தம்பி, பாத்துப்பா. நிறுத்துங்க. பொன்னி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சு, தொல்லை பண்ணாத, மரத்தை வெட்டணும். மேல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் என்ன மடையனா? என் தம்பி இருக்கான். மரம் கீழே விழுந்தா அவர் என்ன அவர் தெரியுமா? என்ன? ஆமா, மரம் கீழே விழுந்தா கை கால உடைச்சுக்குவான்ல, தப்பு பண்ணிட்டேனே. சரி, அவர் காய பறிச்சு போட்டோம், வாங்க நாம அப்படி உட்கார்ந்து பேசலாம். ஆஹா, மாமா திட்டுவாங்க. அவர் ஒண்ணும் திட்ட மாட்டாரு. தம்பி தப்பா நினைச்சுக்குவான். ஐயோ, டேய், பொன்னி தலைமையில தேங்காய் போட்டு துவைச்சிட்டியாடா டேய். அண்ணே, மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுருவாரு. இப்போ என்ன பண்றது? எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிரு போ. போ போ போ. ஏய், பயந்துட்டீங்களா? மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சியா? நில்லுங்க. என்ன தொடவே மாட்டீங்களான்னு ஏங்கின. இப்போ உங்க கையே மேல பட்டுடுச்சு. இதுவும் சுகந்தான். அண்ணே, என்னது? அண்ணே, என்னடாச்சு? இந்த வஸ்தாது வரத மாமா கிட்ட கடன் வாங்கிருந்தான், திருப்பி தரல. அத போய் கண்டிச்சு கேளுன்னாரு, நாங்க போய் கேட்டோமா? பணம் கடன் கேட்டு வாயை திறந்தீங்க, தொலைச்சிருவேன்னு சொல்லி வாயில பிளாஸ்டிக் ஓட்டிட்டான். இதை எடுத்தா உதப்பேன்னு வேற சொன்னான். அந்த பயகிட்ட பணத்தை நான் வசூல் பண்றேன். முதல்ல நீ போய் தங்கமுத்தை தேடுங்க. ஆமா, அவன் எங்க போயிட்டான்? பொன்னி தலைமையில தேங்காய் போட்டானா, அவன் மயங்கி விழுந்துட்டா. மாமாவுக்கு பயந்துட்டு இங்கேயும் ஓடிட்டான் அந்த பய. சரி சரி, தங்கமுத்துவ நாங்க தேடிக்கிறோம். நீ முதல்ல இந்த வரதம் பையில புடிச்சு இது அவன் வாயில ஓட்டு. இந்த வரதம் தர வேண்டிய பணத்துக்கு கணக்கு சீட்டு. வரதா? ஓய்,
கணக்குக்கு என்னப்பா பதில் சொல்ற? பதிலத்தான் உங்க அண்ணன்மார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேனே. ஓஹோ, உங்ககிட்ட பணம் வாங்காம நான் போறது இல்ல. நான் அவங்களுக்கு வாயில தான் பிளாஸ்டிக் போட்டு அனுப்பிச்சேன். உனக்கு உடம்பு பூரா போட வேண்டி வந்துடும். போயிடு. ஓய், முதல்ல நீ கொடுக்க வேண்டிய காசுக்கு கணக்க சொல்ற. எண்ணிக்க. உங்களுக்கு 100, காது குத்துக்கு 1000, திருவிழாக்கு 300, தீபாவளிக்கு 1000. அப்புறம் நீ மொட்டை அடிக்க வாங்கினது 50 ரூபா. திருப்பதியா பழனியா? எவ்வளோடா இருக்குதுல? 2500. நீ கொடுக்க வேண்டியது 3000ல? பாக்கி 500க்கு என்ன பண்றது? இது ஒரு 500 தேரும். உன் கணக்கு தீந்துச்சு. இனிமே விளையாடாத. மாமாவுக்கு பயந்து லாரில ஏறி படுத்த, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஆமா, இது எந்த ஊரு? பட்டணம் இது. பட்டணமா? ஐயோ, அண்ணெல்லாம் என்ன தேடுவாங்க. நான் ஊருக்கு போன என்ன கொண்டு போய் விட்டுறேன். வண்டி இப்ப போவாது, காலையில தான் போகும். செலவுக்கு காசு தரேன், ஊரை சுத்தி பார்த்துட்டு வா. நாளைக்கு கூட்டி கொண்டு போய் விட்டுறேன். இந்தா நல்ல ஆளப்பாணி. போ. போயிட மாட்டியே? போக மாட்டேன். வந்துடுறேன். போ. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய குளம். நம்ம அண்ணனுங்க பார்த்தா நீந்தியே தீத்துருவாங்க. ஐயோ, ஒரு பொண்ணு தண்ணியில மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. வச்சுங்களா நீங்க? உப்பு தண்ணி நிறைய குடிச்சிருப்ப. எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறேன் பாரு. கக்கு. என்ன நீ அடிச்சுட்ட? நீச்சல் போட்டியில நான் முன்னால வந்துட்டு இருந்தேன். என்ன தூக்கிட்டு வந்துட்டியே. உனக்கு அறிவு இருக்கா? நீச்சல் போட்டியா? என்ன சொல்ற? நான் ஏதோ நீ தண்ணில விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறியாக்குன்னு நினைச்சேன். நினைச்சிரு. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் யாத்திரை அடங்கும். போலீஸ்! விடுங்கடி. லா லா லா
நீண்ட தூர சைக்கிள் போட்டி முடிவடையும் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வீரர்கள் சோர்வின்றி உற்சாகமாக வெற்றி மேடையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் வெற்றி பெறும் வீரருக்கு போலீஸ் அதிகாரி RV குமரகுரு அவர்கள் வெள்ளிக்கோப்பையை பரிசாக வழங்குவார்கள். இதெல்லாம் நீங்க திருடிட்டு வந்ததா? யாரா நீ? இந்த நேரத்துல இந்த இடத்துல எவனும் வரமாட்டான். நீ எப்படா வந்த? அது வந்துங்க நம்ம ஊர்ல ஒரு பெரிய குளம் இருக்குல்ல. எந்த சம்பந்தம் இல்லாம வளர்றான். ஏதோ மறைக்கிறான். 4 திம்மு திம்முனா தானா உண்மை வரும்.
இந்தாங்க, இந்த கப்பை நானா வாங்கல, நீங்களா தான் கொடுத்தீங்க. நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே இந்த கப்பு உனக்கு தான். எதுக்கு? நாங்க தேடிக்கிட்டு இருந்த கேடி பசங்களை பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்த பாரு, அதுக்காக. வந்து இத பாரு, நகைகள் இவங்களை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு மத்த வீட்டுல பேசிக்கலாம். வா, கமா. வாடா.